ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த யூடியூப் சேனல். ஸோ ஹோப் எல்லாம் சேஃப் அண்ட் ஃபைனாக இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ புதுசாக யாருன்னா சேனலுக்கு வந்தீங்கன்னாக்கா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோ கண்டென்ட்குள்ளே போகலாம். So as we know guys, effective 1st April 2026, new tax rules in India are going to be implemented. ஸோ அதுக்கான முக்கிய ரிஃபார்மேஷன்ஸ், முக்கிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் வாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஒரு இன்டரிம் பட்ஜெட்ல அவங்க சொல்லியிருந்தாங்க தேர் மைட் பி அ டாக்ஸ் ரிஃபார்மேஷன் எஃபெக்டிவ் 1st April. ஸோ மார்ச் 31 இன்னைக்கோடு வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஸ்கல் இயர் 6 முடிய போகுது. ஸோ நெக்ஸ்ட் பிஸ்கல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுதான் வந்து 2026 and 27. ஸோ இந்த கண்டென்ட் குள்ள ஜம்ப் ஆகிறதுக்கு முன்ன முதல்ல ரெண்டு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். ஸோ இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள, அதாவது மார்ச் 31 12 மிட் நைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆதார் கார்டு கேஸ் ஏஜென்சியோட லிங்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைம் அதே ஆதார் கார்டை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய பேன் கார்டோடைய லிங்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட். ஏன்னா அதுக்கான சலுகைகள் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அன்கேஸ் நீங்க வந்து அதை ஆக்சஸ் லிங்க் பண்ணலன்னா பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ எஃபெக்டிவ் 1st April 2026, India is transitioning into a significant revamped tax landscape. So the most notable change in the formal rollout of Income Tax Act 2025. So நம்ம ஃபாலோ பண்ற இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா 1961 ஆக்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இன் இந்தியா. ஸோ 65 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பிக்கஸ்ட் ரீவாம்ப் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னால கொண்டு வரப்பட்டது. ஸோ அதோடைய புது ஃப்ரேம் ஒர்க்லாம் என்ன, சிம்பிளிஃபை காம்ப்ளைன்சஸ்லாம், மாடர்னைஸ் டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் த கீ டீடைல்ஸ் அண்ட் சேஞ்சஸ் யூ ஷுட் பி அவேர் ஆஃப். அதாவது இந்த சேஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் பர்சன், ஆண்டர்பிரனர் இல்லை சாலரிட் எம்ப்ளாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய சேலரியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ட்ராப் ஆகும்போது, தட் டு இட் ஆர் டேக்கிங் சேலரி ஃபார் டேக் ஹோம். உங்களுடைய நெட் ப்ராஃபிட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இல்ல நெட் சேலரியில வந்து கண்டிப்பாக குறைவா தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும். மீதி வந்து மற்ற அலவன்சஸ்ல வந்து அவங்க கேட்டகரைஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா இனிமேல் இந்த அசஸ்மெண்ட் இயர் இல்ல பிஸ்கல் இயர் வந்து டாபிக்கே, இந்த டேர்ம் வந்து வேனிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா டாக்ஸ் இயர்ன்ற கான்செப்ட்ல தான் போகும். ஸோ கோயிங் ஃபார்வர்டு உங்களோட சிஸ்டம்ல கூட அசஸ்மெண்ட் இயர் பிஸ்கல் இயர் இருக்காது. ஸோ டைரக்டா டாக்ஸ் இயர் 2026 and 27 தான் அப்டேட் ஆகி கிடக்கும். இந்த நியூ டாக்ஸ் இயர் 2026 to 27 எப்பத்துல இருந்து எஃபெக்டிவ் ஆகுதுனாக்கா 1st April 2026ல இருந்து 31st March 2027 வரைக்கும் இது கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அடுத்த வர ஆண்டுகள்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நியூ ரிஜிமை தான் வந்து இந்தியா வந்து ஃபாலோ பண்ண போறாங்க. நியூ இன்கம் டாக்ஸ் ரிஜிம் வந்து பாத்தீங்கன்னாக்கா டேபிள் அப்படிதான் இருக்கு, அதுல எந்த விதமான மாற்றமும் கொண்டு வரப்படல. So the new tax regime is now the default and most beneficial for middle class income earners due to high rebate limits. So வாங்க உங்களுக்கான அந்த நியூ டாக்ஸ் regime வந்து ஒரு வாட்டி ரிவிஷன் மூலமா உங்களுக்கு ரீஐட்ரேட் பண்றேன். ஸோ இதுதான் guys அந்த taxable income and tax rate. ஸோ இதுல வந்து 7 காலம்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு காலம்க்கு என்ன பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இம்போஸ் பண்றாங்கன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ அப் டு 4 லட்சம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த டாக்ஸ் ரேட்டும் கிடையாது, 0%. 4 lakh 1 to 8 lakh வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 5%. 8 lakh 1 to 12 lakh rupees வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 10%. 12 lakh 1ல இருந்து 16 lakh வரைக்கும் 15%. 16 lakh 1 to 20 lakh வரைக்கும் பாத்தீங்கன்னா 20%. 20 lakh 1 to 24 lakh வந்து பாத்தீங்கன்னாக்கா 25%. ஸோ ஏதாச்சும் உங்களுடைய ஆண்டு வருமானம் 24 லட்சத்துக்கு மேல இருக்கு அப்படின்னாக்கா 30% நீங்க டாக்ஸ் வந்து கட்ட வேண்டியதா இருக்கும். ஸோ இதுல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜீரோ டாக்ஸ் த்ரெஷோல்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெனரல் பப்ளிக், அதாவது ரூபாய் 12 லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு சம்பளம் வாங்குறவங்க பாத்தீங்கன்னாக்கா டாக்ஸ் கட்ட தேவையில்லை. ஏன்னாக்கா as per the section 87A rebate up to 60,000. சரிங்களா? அதே மாதிரி salaried employees with the standard deduction of 75,000, individuals with a gross salary of up to rupees 12,75,000 no need to pay tax. சரிங்களா? ஸோ 12,75,000 வரைக்கும் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க டாக்ஸே பே பண்ண தேவையில்லை. ஸோ முக்கியமா உங்களுக்கு அந்த டாக்ஸ் ரிகீம் டேபிள்ஸ் வேணும்னாக்கா நீங்க மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்ல வந்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னாக்கா அலவன்சஸ் அண்ட் பெர்க்வேட்ஸ்.
ஸோ அலவன்சஸ் வந்து இந்தியாவில் இட்ஸ் வெரி வெரி ஃபேமஸ். ஏன்னா இந்த டாபிக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனிஸ் வந்து நிறைய அலவன்சஸ் வந்து அலோகேட் பண்றாங்க, தட் டு இன் தி எம்ப்ளாயிஸ் சேலரி. சரிங்களா? டு கீப் அப் த இன்ஃபிளேஷன் செவரல் அவுடேட்டட் எக்ஸம்ஷன் லிமிட்ஸ் ஹவ் பின் சிக்னிஃபிகன்ட்லி இன்க்ரீஸ். ஸோ பழைய அலவன்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒன்னொன்னா என்னன்றது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இதுல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைல்டு எஜுகேஷன் அலவன்சஸ் increased from rupees 100 per month to rupees 3000 per month per child. ஒரு குழந்தைக்கு 100 ரூபாயில இருந்து பாத்தீங்கன்னாக்கா 3000 ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சைல்டு எஜுகேஷன் அலவன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹாஸ்டல் அலவன்சஸ். ஸோ யாருடைய குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அலவன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹாஸ்டல் அலவன்ஸ்ன்ற டாபிக்ல கிடைக்கும். இன்க்ரீஸ் ஃப்ரம் rupees 300 per month to rupees 9000 per month per child. Next, free meals and vouchers. Tax-free limit raised from rupees 50 to rupees 200 per meal. So 50 ரூபாயில இருந்து 200 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுட் கூப்பன் வவுச்சர் வந்து பாத்தீங்கன்னாக்கா டாக்ஸ் இல்லாம நீங்க ரிசீவ் பண்ணலாம். அதே மாதிரி கிஃப்ட்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் கேஷ் கிஃப்ட் எக்ஸம்ஷன்ஸ் லிமிட் இன்க்ரீஸ் ஃப்ரம் rupees 5000 to 15000 per year. ஸோ நாணயங்கள் அல்லாத பரிசுகள் எல்லாமே எம்ப்ளாயர்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டும், இல்ல ஆனிவர்சரியா இருக்கட்டும், இல்ல டர்ன் ஓவரா இருக்கட்டும், இல்ல ப்ராஃபிட்டா இருக்கட்டும், அந்த சமயத்துல அந்த கிஃப்டோடைய ரேஷியோ அப்படி அதோடைய வேல்யூவேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா rupees 5000 இருந்து 15000 per year வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது அதே ஹெட்டர் கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற என்னென்ன வந்து நம்ம டாக்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க, இல்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, இல்ல ரீஃபார்மேஷன் கொண்டு வந்திருக்காங்கன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த ரீஃபார்மேஷன் டாபிக்ஸ் இதுதான். ஸோ எஸ்டிடி ஹை, முதல்ல எஸ்டிடி ஃபுல் ஃபார்ம்னாக்கா த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ். ஸோ நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்குறீங்க இல்லையா, இந்த பாண்ட், அதுல வந்து எதனா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் ஆயிருக்கு, அதுக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த டிரான்சாக்ஷனுக்கு வந்து தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷனுடைய டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் ஆன் ஃபியூச்சர்ஸ் ஹஸ் பின் இன்க்ரீஸ் டு 0.05 அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 0.15% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்பெகுலேட்டிவான ஒரு ரிஃபார்மேஷன் தான். ஏன்னா இது இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி அனலைஸ் பண்ண போறாங்கன்றது போக போக தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஷேர் பைபேக்ஸ். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க அந்த ட்ரேடிங் பண்றப்போ அது வந்து இன்னொருத்தருக்கு செல் பண்ணும்போது அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ட்ரேடிங் சொல்லுவாங்க. பட் கம்பெனில இருக்கும் போது அந்த ஷேர் ஹோல்டரா இவங்க வந்து ஷேர்ஸ் எதனா பைபேக் பண்ணோம் அப்படின்னாக்கா now they have been taxed as a capital gains in the hands of shareholders, previously taxed at a company level. ஸோ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கேபிட்டல் எதுனா கெயின் ஆகுது அப்படின்னாக்கா அதுல டாக்ஸ் வந்து கம்பெனி மேலதான் இம்போஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த பர்டிகுலர் ஷேர் ஹோல்டர் மேலேயே அவங்க இம்போஸ் பண்ண போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டிவிடெண்ட் இன்கம். டிவிடெண்ட் இன்கம்னா ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஷேர் மார்க்கெட்ல இருந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்க இல்லைங்களா கம்பெனி. இப்போ ஒரு பேங்க்ல வந்து அமௌண்ட் டெபாசிட் பண்றோம், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ யூ கேன் நோ லாங்கர் கிளைம் இன்ட்ரெஸ்ட் டிடெக்ஷன். ஸோ இதுக்கு முன்னே இன்ட்ரெஸ்ட் நீங்க வாங்கிட்டு இருந்தீங்க, அதுக்கு மேல எதனா டாக்ஸ் பெனிஃபிட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னாக்கா இதுக்கு மேல அது கிடையாது. அதுதான் வந்து கம்ப்ளீட்டா வேனிஷ் பண்ணிட்டாங்க. சோவரின் கோல்டு பாண்ட்ஸ். இப்போ பாண்ட் வந்து இந்தியாவில வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்க பணம் சேஃபா இருக்கும். அட் த சேம் டைம் ரிட்டர்னும் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைபிளா இருக்கும். ஃப்ரம் எஸ்ஜிபிஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் செகண்டரி மார்க்கெட் ஆர் நவ் டாக்ஸபிள். ஒன்லி தோஸ் ஹெல்ட் அன்டில் மெச்சூரிட்டி பை ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர் ரிமைன் எக்ஸம்ட். ஸோ முதல்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பாண்டை வாங்குறீங்க, அந்த மெச்சூரிட்டி வரைக்கும் அந்த இன்வெஸ்டர்ஸ் அந்த பாண்டை ஹோல்ட் பண்ணாங்கன்னாக்கா அவங்களுக்கு மாத்திரம்தான் டாக்ஸ் எக்ஸம்ட் பண்ணப்படும். அதே பாண்டை இப்போ இன்னொருத்தருக்கு வித்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து கட்ட வேண்டிய கட்டாயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அண்ட் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் மாதிரி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டும். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ், ஷேர் பைபேக்ஸ், டிவிடெண்ட் இன்கம், சோவரின் கோல்டு பாண்ட்ஸ். ஸோ இது பத்தின இன்னும் இன்டெப்தா எதனா டீடைல் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, ஐ வில் கெட் பேக் டு யூ. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்ல வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஃபைலிங் அப்டேட்ஸ். ஸோ ஒரு இன்கம் டேக்ஸ்னாக்கா கண்டிப்பா ஒரு ஃபைலிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்கும் வரும். அதுதான் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சொல்லுவாங்க, இல்ல ஐடிஆர் ஃபைலிங்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது இந்த ரீஃபார்மேஷன் கீழே வந்து டெட்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் எல்லா இன்கம் டேக்ஸ் ஃபைலர்ஸ்க்கும். ஸோ எக்ஸ்டெண்டட் டெட்லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபார்ம் ITR 3 அண்ட் ஃபார்ம் ITR 4 நான் ஆடிட் பிசினஸ் கேசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜூலை 31 இருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் அந்த ஃபைலிங் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்சஸ் ஃபார் ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் அண்ட் LRS எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல்
over 10 lakh rupees has been simplified to uniform 2%, down from as high as 20% in some cases. ஸோ இந்த வெளிநாட்டில் வாழ்றவங்க, வெளிநாட்டில் வந்து எஜுகேஷன் போறவங்க இல்லை டிராவல் பர்பஸாக போறவங்களுக்கும் டாக்ஸ்ல வந்து ஒரு சின்ன இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயிங் ஃபார்வர்ட் வந்து ஃபார்ம் 16 கிடையாது. ஸோ அந்த ஃபார்ம் 16க்கு பதிலாக தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா புது ஃபார்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. தட் இஸ் நோன் டு பி ஃபார்ம் 130, அதாவது ஃபார்ம் 130 இல்ல ஃபார்ம் 130 சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபார்ம் 16 நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ற கம்பெனில இருந்தே கேட்டாக்கா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதாங்க நியூ டாக்ஸ் ரூல்ஸ் எஃபெக்டிவ் ஃப்ரம் April 1st, 2026. ஸோ இது சம்பந்தமா எதனா கொஸ்டின்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் எதுனா இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஐ வில் கெட் பேக் டு யூ as soon as possible. Thank you so much. Take care.